ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை டிவோஷன் அரைஸ் அண்ட் ஷைன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலங்களில் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலங்களில் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லை. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகாலும் வாழ்க்கையில பரிசுத்த தேவன் ஆராதனை முழுவதுமாக ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, நீங்க நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவனது நாளிலே நம்ம திருவிழாவும்படி நம்மை சந்திக்கும்படியாய் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும்படி இந்த காலை போல தேவன் நமக்கு விசேஷத்த கிருபையிலே தந்திருக்கிறபடினாலே ஜீவன் தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார். ஆகவே ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆராதனை முன்பாக என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நாம் எல்லாரும் காத்திருந்து அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, தேவனே என்னுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன், அன்பு கூற வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் அப்படி கரலை உயர்த்தி ஆண்டவரோடு ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, பிரசனத்தை ஊற்றுங்க என்று சொல்லி எல்லா கண்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. நோடு சேர்ந்து ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீரோ எங்களோடு இருந்தால் சந்தோஷம். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாத ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினால் எங்களை முற்றிலுமாய் கழுகி சுத்திகரித்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். தெரிஞ்ச பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா, எனக்கு மூளைக்கல் நீரையா, எல்பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்ற பாடலை நாம் எல்லாரும் மகிமை செலுத்தி கரங்களை தட்டி அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல ஆராதிப்போமா? ஹல்லேலூயா.
சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுவோம், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. எல்பத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல்பத்தேல் எல்பத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நீர் பண்பு வாய்ந்து சொன்னீரப்பா. அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாங்கள் பற்றி கொள்ளும்படியாய் உங்களுடைய கல்லப்பு கொடுக்கிறோம். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே, பூமியின் தூளை போல் சந்நிதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்கிறே, பூமியின் தூளை போல் சந்நிதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இன்னொரு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. நீரது நாளிலே நான் போகும் இடமெல்லாம் என்னோடு கூட வந்து என் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா, என் தொழிலை ஆசீர்வதிங்க, என் கூடாரத்தை ஆசீர்வதிங்க. போகும் இடமெல்லாம் உடைய சமூகம் என் முன்பாக வரட்டும் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி இப்படி கலப்பு கொடுக்கிறேன். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையும் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேனே, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல், ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஹல்லேலூயா. அப்படியே ஒரே கண்களை மூடி இந்த காலை பொழுது ஆண்டவரே இப்படி சமூகத்தை அர்ப்பணித்திருக்கிறேன். நீரே என் தஞ்சம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா,
மூளை கல்லீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த நாளிலே இந்த பாடல் நிமித்தமாய் நம்மோடு கூட இந்த நாள் முழுவதுமாய் நம் பட்சத்திலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 8வது அதிகாரம் வசனங்கள் 34 தொடங்கி 38 வரை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக நாம் சந்திப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதான பிஷப் சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் இதை உதவியாக செய்கிற பாஸ்டர் ரெவரன் பிராங்க்லின் ஏஸ்தாஸ் அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எதிர்பார்த்து ஆவலுடன் காத்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்பதிலும் அவரை துதித்து பாடுவதிலும் மிகவும் ஆர்வமாக இருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நாம் வேத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். பிரியமானவர்களே, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு ஜீவியத்தை அவர் செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே அவர் தனக்கென்று தன்னை பின்பற்றும்படியாக தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார். சீஷர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் இந்த உலகத்தில் நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது. அவருடைய வாழ்க்கை பயங்கரமான ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாக மாறினது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களையும் சீசர்களையும் பார்த்து சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். ஆகவே இதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவன் ஆண்டவரை பின்பற்றணும்னா நம்ம வெறுக்கணும், நம்ம ஒரு மாதிரி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது பிரியமானவர்களே. நீங்கள் வேதத்தில் கூடிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் நடத்தினார்கள். தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர்கள் நேசித்தார்கள். அதனால் தான் வேதம் சொல்வது, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தான் எப்படி தேவனுடைய சபையை அவன் நடத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெறுப்பது என்பது ஏதோ நம்மையே உடம்பை அப்படியே சட்டையை கிழிச்சிக்கிறது இல்லை ஒரு மாதிரி இருக்கிறது அப்படி கிடையாது. அதாவது நம்முடைய சுயத்தை வெறுப்பது, நமக்கென்று இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்காதபடிக்கு பிறருக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது. அதனால தான் வேதம் சொல்வது, அவனவன் தனக்கானவன் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அதான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான். இயேசு கிறிஸ்து எப்படி தனக்கென்று வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையைத்தான் சீசர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் வெறுக்கக்கூடிய அனுபவத்தை அது குறிக்கிறது. ஆகவே நாம் எது கிடைத்தாலும் முதலாவது அவர் சகோதரர் கிடைக்க வேண்டும், அவருக்கு கொடுங்க. ஏதோ வீட்டுக்கு போகிறோம், சேர் கொடுத்தாலும் பிரதர் நீங்கள் உட்காருங்க,
அதான் ஒருத்தர் நம்மை விட நம்முடைய சகோதரர்களை உயர்வாக நினைக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். நம்மோடு கூட வருகிறவர்கள், நம்மோடு கூட பழகிறவர்கள், அவர்களை கனப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்வார், வெறுத்து அவன் என்ன செய்வான், என்னை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. சிலுவை என்பது, பாடுகள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் வேதத்தில் கூடிய பரிசுத்தவான்களை பாருங்கள், அவர்கள் எல்லாரும் பாடுகளை பட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை தங்களுடைய பாடுகளினால், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரோடு கூட பாடுகளை சகிக்கக்கூடியதான ஒரு அனுபவம் தான் அந்த சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு அனுபவம். நாம் பார்த்தோம் சொன்னால் பைபிளில், இப்போ தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். நம்ம பைபிளில் பார்த்தோம் சொன்னால் அநேக சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக, ஒரு உதாரணத்துக்கு மோசே எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், மோசே தான் பெரியவனான போது, அவன் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை அவன் உணர்ந்த போது, அவன் என்ன செய்தான், பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஆகவே அவர்கள் இந்த கஷ்டத்தை சுமப்பது, நிந்தை சுமப்பதையே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதே போலத்தான், அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் சொல்ல, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஐயோ இந்த ஜீவனை நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோம்னா நம்ம இழந்து போய்விடுவோம். அதுக்கு இன்னும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மோசேயுடைய தாயார் யோகபத். அவர்கள் என்ன செய்தார்கள், தேவன் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். கொடுத்த உடனே அதை அவர்கள் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறார். இந்த குழந்தையை நாணல் பெட்டியில் வச்சு உள்ளும் புறமும் கீழ்பூசி அதை நைல் நதியிலே விட்டுவிடு என்று சொன்னார். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை, ஒரு 3 மாத குழந்தையை நம்ம ஆற்றுல விடுவது என்பது எவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் பாருங்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள், தேவன் சொல்லுகிறார் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தொட்டிலுக்கு உள்ளும் புறமும் கீழ்பூசி அந்த குழந்தைக்கு எப்படி சேஃப்டியாக வைக்க முடியுமோ வச்சு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை நல்ல பத்திரமாக மூடி, அது எங்கேயும் ஆற்றுல கவிழாதபடிக்கு அதை தேவன் சொன்ன கட்டளையின் பிரகாரம் ஆண்டவர் எப்படி அதை பாதுகாப்பதாக வைக்க சொன்னாரோ அதே மாதிரி வச்சு அந்த நைல் நதியிலே அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். நைல் நதியிலே கொடுமையான முதலைகள் இருக்குது. அந்த முதலைகள் ரத்த வாசம் வந்துன்னா அதை கடிச்சிடும். ஆகவே அந்த இரத்த வாசத்துக்கு அந்த குழந்தையை சாப்பிடாமல் இருப்பதற்காக தான் கீழ்பூச சொன்னார், உள்ளும் புறமும் கீழ்பூச சொன்னார். கீழ்பூசி அதை அனுப்பும்போது அந்த கீழுடைய வாசனைக்கு அந்த முதலைகள் கடிக்காது. அந்த முதலைகளுக்கு அந்த வாசனை வாமிட்டு வர மாதிரி, அதனால் அந்த முதலைகள் அந்த பக்கமே போகாது. ஆகவே தேவன் எதை செய்தாலும் அதை ஞானமாய் செய்கிறார், அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். அப்போது இந்த யோகோபத் பாருங்கள், இயேசுவின் நிமித்தமாக அந்த காலத்தில் சுவிசேஷம், எல்லா காலத்திலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருது. அதனால தான் எபிரேயரில் சொல்றாரு, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினா அந்த சுவிசேஷம் அவர்களுக்கு பிரோஜனம் போயிட்டு. அப்போ சுவிசேஷம் என்பதுனா காலகாலமாக ஒவ்வொரு பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் சுவிசேஷம். அப்போ தேவன் அவர்களுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்தார், மோசையை கொடுத்தார். ஆகவே இந்த ஜீவனை அவர்கள் என்ன செய்கிறார்கள், இயேசுவின் தேவனின் நிமித்தமாக, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் ஆற்றிலே அதை தன் ஜீவனை இழக்கிறார்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இப்போ அந்த குழந்தைய மோசேவை அவங்களே வச்சுருந்தாங்கன்னா ஒரு 3 மாதம் காப்பாற்றினாங்க. அதுக்கு பிறகு காப்பாற்ற முடியுமா? என்றைக்கா ஒரு நாள் அந்த குழந்தை தெரிய வரும், அப்போது அவர்கள் கொன்று விடுவார்கள். ஏன்னா ஆண் குழந்தைகளெல்லாம் எபிரேய ஆண் குழந்தையை கொல்வதற்காக பார்வனுடைய சட்டம். ஆகவே சட்டத்துக்கு புறம்பாக இருக்குன்னு சொல்லி கொன்றுவாங்க. ஆகவே அந்த ஜீவன் அவங்களா வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜீவனை இழந்திருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அந்த ஜீவனை அதை இழந்தாங்க பாருங்கள். தண்ணிக்குள்ளே விட்டபடினால அந்த தொட்டி நேராக என்ன பண்ணுது, பார்வனுடைய குமாரத்திகள் குளிக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது அங்கே பார்வனுடைய குமாரத்தை எடுத்து மோசையை வளர்க்குறார். எடுத்து ஜலத்தில் எடுக்கப்பட்டபடியால் மோசை என்று பேர் வச்சு வளர்க்குறாங்க. திருப்பி என்ன ஆச்சு, மோசையுடைய அக்கா மீரியாம் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தை கிடைத்து விட்டது, இப்போ இந்த குழந்தைக்கு கை குழந்தையாக இருக்குது, இதுக்கு பால் கொடுக்க வேண்டுமே, தாய்ப்பால் கொடுக்க வேண்டுமேன்னு கேட்கும்போது அந்த மீரியாம் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஒரு தாய் தெரியும், நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மோசையுடைய அம்மாவே, அதாவது தன் தாயே அவளுக்கு அழைத்து அங்கே வருகிறார். அழைத்து வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தையை உங்களுக்குலாம் பைபிள் தெரியுனாலும் நான் பிளைனாக பேசிட்டு போகிறேன். மோசே என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து, இந்த குழந்தையை நீ எனக்காக வளர்க்க வேண்டும், உனக்கு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்கப்படும், இங்கே அரசாங்க அரண்மனையில்
மற்றவர்கள் யாரும் வர முடியாது. நீ வருவதற்கான ஒரு பாஸ்வேர்டு உனக்கு கொடுக்கப்படும். அந்த கோடு வேர்டை சொல்லி நீ அரசாங்கம் இந்த அரண்மனைக்குள்ளே வரலாம். உனக்கு என்ன தேவையோ இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எல்லா சலுகையும் உனக்கு கொடுக்கப்படும், உனக்கு அதுக்குரிய சம்பளமும் கொடுக்கப்படும் என்று சொல்லி சகல பந்தோபஸ்தோட அந்த குழந்தையும் யகோபத்தும் மீரியாமும் அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலேருந்து மோசையை வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா? இப்போது அந்த குழந்தையை சட்டப்பிரகாரம் அவங்க வளர்க்கலாம், எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், யார்கிட்ட வேணாலும் அந்த குழந்தையை காண்பிக்கலாம். இப்போ என்னாச்சு? தன் ஜீவனை அவங்க ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போயிருப்பார்கள். அதை ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அதை இழந்தபடினால அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், பிறந்த குழந்தை ஒரு தாய்க்கு சம்பளம் வாங்கி கொடுத்த ஒரு சரித்திரம் பைபிளில் முதல் முறையாக மோசேயுடைய தாயாருக்கு தான் நடந்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த குழந்தை போய் திரும்பி பூமராங் மாதிரி திரும்பி வரும்போது அது பிளெஸ்ஸிங்கோடு வந்தது, ஆசீர்வாதத்தோடு வந்தது, அரசாங்க சலுகையோடு வந்தது. அவர்கள் இனி தைரியமாக இந்த குழந்தையை வளர்க்கலாம், அவங்க வீட்டு வாசலில் விளையாடலாம். இப்போ பாருங்கள், தேவன் எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம இந்த காரியங்களை செய்யும்போது அவை எல்லாம் நமக்கு அனுகூலமாக, ஆசீர்வாதமாக, நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்பட்டால் போதும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, நோவாவோ பேழை கட்ட சொன்னார், அதே மாதிரி அவர் கட்டினார். அதே மாதிரி மோசையுடைய தாயார்கிட்டையும் யோகோபத்துக்கிட்டேயும் அம்ராம்கிட்டையும் மோசையுடைய அப்பா அம்ராம்கிட்டையும் தேவன் என்ன செய்தார்? இதை மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு ஆலோசனை கொடுத்தார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவங்க நடந்தபடினால அந்த ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். என் நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். அப்போ என்னாச்சுங்க? அந்த ஜீவனை இழந்தாங்க, அதை திரும்பி அவங்க கண்டடைந்தாங்க. ஹல்லேலூயா. நாமும் அப்படித்தான் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இழந்தோம்னா, சபைக்கே ஒரு காணிக்கை கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறோம், கர்த்தருக்காக செய்கிறோம் அப்படின்னும் போது அதை முழு மனதோடு செய்யணும், அரைகுறை மனதோடு செய்யக்கூடாது. இந்த அனனியா சப்பீரால் என்ன பண்ணாங்க? தேவாலயத்தில் போயிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், தசம பாகத்தை வஞ்சித்து வைத்து அதில் ஒரு பங்கை கொண்டு போய் கொடுத்தாங்க. என்ன ஆயிடுத்து? அங்கே மரணம் சம்பவித்தது. அப்போ இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கலாம், நாமெல்லாம் எவ்வளோ தசம பாகத்தை மறைச்சதுக்கு நாம ஏன் மறிக்கல அப்படின்னா, இன்றைக்கி மாம்ச பிரகாரமான மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ஆத்மீக மரணம் நடக்குது. ஆகவே கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, பொருத்தனைகளை, காணிக்கைகளை, தசம பாகங்களை நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறேன்னு என்று வாக்கு கொடுத்தோமோ அதை கண்டிப்பாக நம்ம செலுத்த வேண்டும். அதை செலுத்தினால் அவர் என்ன செய்கிறார்? பல மடங்காக நம்முடைய மடியிலே அவர் திரும்ப கொடுக்கிறார். ஆகவே சொல்ல, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்தில் நம்ம மனுஷன் உலகம் முழுசும் நீங்கள் ஆதாயப்படுத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த ஆத்மாவுடைய காரியங்களை நீங்கள் தேடாமல் போனால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், பின்பு இவைகளாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் உலகத்தில் என்ன வேணால் ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் சந்திர மண்டலத்தில் போய் நம்ம பதிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த 6க்கு 4 சைஸ் தான். இடங்கள் வித்தியாசப்படுமே தவிர, ஆனால் எல்லாருக்கும் இந்த பூமியில் தான் நமக்கு அந்த இது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து பிரசங்கி எழுதுகிறார், அவன் வாழ்நாள் முழுதும் வருத்தமும் சஞ்சலமும் தான் இருக்குது. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தோம், எதை சாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம். நாமும் நம்முடைய ஃபேமிலியும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கரெக்டாக இருக்கோமா? குடும்ப ஜெபம் செய்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறார்களா? வேதத்தை தியானிக்கிறார்களா? வேத வசனத்தைப்படி வாழ்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்குவது உங்களுடைய பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. பிள்ளைகள், வாலிபர்கள், நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டதானா, நீங்கள் வாலிபர்கள், வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிற இதனால் தானே. ஆகவே இந்த பைபிள் தான் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறது. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை தான், இந்த வார்த்தையை தான் தேவன். ஆனால் தான் சொல்கிறார், வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆகவே என்ன சொல்கிறார் இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஆதலால் என் வார்த்தைகளை குறித்தும் இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடு வரும்போது
வெட்கப்படுவார். நீங்கள் பரிசுத்த வேதாமத்தை தூக்குவதற்கும் பரிசுத்த வேதாமத்தை யார்கிட்டயா சொல்லுவதற்கும் நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னா உங்களை குறித்து ஆண்டவர் வெட்கப்படுவார். இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் மோசைக்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன்னுடைய முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போதே தன்னுடைய பேரை சொல்லவில்லை, ஆபிரகாமை தான் முதல்ல சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, தேவன் அவருடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை, அவர் அவருடைய பேரை சொன்னார். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய பெயரை சொல்லி தேவனை அறிமுகப்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, அவை தான் நான் சொல்கிறேன், இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தை குறித்து வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவை மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் நம்ம கொடுத்த ஆத்மா வெளியேறப்பட்டது. இந்த லைஃப் டைம், இந்த காலம் போனால் மீண்டும் வராது. நமக்கு தேவன் ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார். இப்படியாக நாம் தேவனை ஆராதிக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி இந்த காலத்தை பயன்படுத்துவோம். நாட்கள் பொல்லாதவையில் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே காலத்தை வீணடிக்காதபடிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு கோல்டன் டைம் தான். இந்த டைமை இழந்தோம்னா மீண்டும் கிடைக்காது. ஆகவே வேதம் வாசிக்கணும்னு தோணுச்சுன்னா வேதத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் உணர்த்தினோடனே உடனே ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் என்ன ஏவுறாரோ அதை இமீடியட்டாக செய்யுங்க. சில வேளைகளில் நான் கூட சில காரியங்களில் ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லுவார், அதை நம்ம நம்ம அசட்டை பண்ணிவிட்டு வேறு காரியங்களை பார்ப்போம். பார்த்திங்கன்னா அது நடந்துடும். ஆகவே அப்போயே நம்ம ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்தினாரே, அப்போயே நம்ம அதை செஞ்சுருக்கலாமே. இந்த அனுபவம் உங்களுக்கு கூட இருக்கலாம். இது கேட்குற நீங்கள் கூட சிலர் அப்படி ஃபீல் பண்ணலாம், ஆமாம் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு. ஆகவே நம்ம வார்த்தை சொன்ன உடனே ஆவியான நம்ம உணர்த்த உடனே அதை செய்யுங்க. யாருக்காவது ஜெபம் பண்ண சொன்னால் நடுராத்தில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிடுங்க. சப்போஸ் அந்த நேரத்தில் அந்த சகோதரனுக்கு ஏதாவது உடல் சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். எனக்கு அது மாதிரி ஏவுதல் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் திடீர்னு இருந்துச்சு, இந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுன்னு கத்த சொல்லுவார். ஜெபம் பண்ணும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவரோட சொல்லுவார், இந்த மாதிரி ராத்திரியில் எனக்கு பயங்கர போராட்டமாக இருந்தது, இப்போ ரிலீஃபாக இருக்குன்னு. அவை ஆவியானவர் உங்களை உணர்த்தக்கூடிய காரியங்களுக்கு ஒப்பு கொடுங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் கர்த்தருடைய தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் இந்த ரோமர் 8:14 நம்ம வாசிக்கிறோம். அவை பிரியமானவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு அருமையாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அது இழந்து போய்விடுவோம். கர்த்தருக்காக இந்த ஜீவனை கொடுப்பேன்னா அப்படி கிடையாது. நம்ம இந்த வாழ்க்கையை அவருக்காக வாழ்வது, இயேசுக்காக வாழ்வது, நம்முடைய ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு செயலிலும் அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவதாய் வாழ்வது, அதுதான் இந்த காரியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே உங்களுடைய ஜீவனையும் உங்களுடைய ஆத்மாவையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நேசியுங்கள். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான புஸ்தகங்கள், செய்திகள், யூடியூப்லேனோ நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். பிரயோஜனமான காரியங்களை பயன்படுத்துங்கள். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மேலே அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஆத்மா நல்லா இருந்தால் உங்களுடைய சரீரம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அவை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த வேத தியானத்தை நீர் ஆசீர்வித்து கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரே ஸ்தோத்திரம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக இந்த ஜீவனை இழக்கிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த அவன் லாபம் என்ன ஆண்டவரே? கர்த்தாவே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வை தாரோம். இந்த கடைசி நாட்களில் அழிந்து போகிற இந்த உலகத்திலே, மாறுபாடான இந்த உலகத்திலே, கொடுமை நிறைந்த உலகத்திலே உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்போம். அவர் எங்களை உணர்த்தட்டும். நாங்கள் எங்கே போக வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் எங்களை கைட் பண்ணட்டும் ஆண்டவரே. நீரே வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.